காதலோட உண்மையான உள்ளமும் என்னவும் என்ன அப்படின்னு எப்பவுமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. எல்லாருமே வெளியில சொல்றதா உள்ள வச்சிருப்பாங்கன்னு நம்மளால நம்ப முடியாது. பட் இங்க ரொம்ப அழகான ஒரு எனர்ஜி இருக்கு. உங்க காதல் வந்து எவ்வளவு தூய்மையான காதல் அப்படிங்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க இந்த ரீடிங் மூலம். அப்படி என்ன அழகான காதல் இங்க இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, எம்ப்ரேஸ் த்ரூ ஈச் அதர் யூ ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் பீசஸ். நீங்க வந்து பெர்ஃபெக்ட் கப்பிள் அப்படிதான் நான் இங்க பார்க்குறேன். டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி, சோல்மேட் எனர்ஜி. ஸோ இந்த காதலையும் இந்த கனெக்ஷனையும் அவங்களோட எண்ணத்தையும் நீங்க துளி கூட சந்தேகப்படணும்னு அவசியம் இல்ல. அக்செப்டன்ஸ் இஸ் a key to inner peace. At times we must accept things as they are. This is no point trying to change that which is beyond our control. இப்போ உங்க காதல் ரொம்ப சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ல இருக்கு. மேபி நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல கூட இருக்கலாம். ஆனா பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இப்படிதான் நடக்கணும்னு விதி. இது வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணி மாத்தணும்னு நினைக்க வேண்டாம். எப்போ எது நடக்குமோ அது தானா நடக்கும். இப்போ வந்து 2 பேரும் ஒருத்தங்கள அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க என்ன அஸ்யூம் பண்ணணும் அப்படின்னா, என்ன மாதிரி கற்பனை பண்ணிக்கணும்னா, உங்கள சுத்தி இருக்க எல்லா பிளாக்கேஜஸும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிசால்வ் ஆகுது. டீப் இன் யுவர் ஹார்ட் யூ ஆல்ரெடி நோ த ஆன்சர். டூ வாட் ஃபீல்ஸ் ரைட். உங்க 2 பேத்துக்கும் ஆல்ரெடி தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு. அதனால நீங்க எதையுமே ஃபோர்ஸ் பண்ண தேவையில்ல. நீங்க டிவைன் கவுண்டர் பார்ட்டா இருக்க பட்சத்துல, இதுதான் உங்களோட காதல், இவங்க தான் உங்களோட காதல், இது எங்கேயும் போகாது அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு ஆல்ரெடி பிரபஞ்சம் உங்க மனசுல விதைச்சிருப்பாங்க. அத நம்ப சொல்றாங்க. இன்னொன்னு என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, உங்க 2 பேத்தையும் வந்து இமேஜின் பண்ண சொல்றாங்க. அன்வான்டட் தாட்ஸ், உங்களுக்குள்ள இருக்க குழப்பங்கள் இதெல்லாம் வந்து தானா கரைஞ்சு போய், உங்க காதல் ஒரு ஸ்திரமான நிலையை அடைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா போதும், எல்லாமே மேஜிக் மாதிரி மாறும். இந்த பர்சன், அதாவது உங்க காதலோட எனர்ஜி வந்து ரொம்ப பியூர். உங்களோட காதலும் தான். 2 பேரும் வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சலைச்சவங்க கிடையாது. அதனால நீங்க இந்த காதலையோ, இந்த கனெக்ஷனையோ யோசிக்கும்போது எத பத்தியும் பயப்படணும்னு அவசியம் இல்ல. இட்ஸ் a பியூர் டிவைன் லவ். யூ ஆர் சோ லக்கி. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி இந்த மாதிரி ஒரு காதல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு. இது வந்து எல்லாத்துக்கும் வாய்க்கக்கூடிய ஒரு காதல்னு சொல்ல முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி 3D வேர்ல்ட் சம்மந்தப்பட்ட காதல் தான் நம்ம இங்க பார்க்குறோம். எட்டர்னல் லவ் இல்லைனா வந்து ஸ்பிரிச்சுவல் லவ் வந்து இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாதி பேர் அந்த ட்ராப்ல விழுந்துடுறாங்க. இல்லைனா காமிக் அட்டாக்ஸ்க்கு வந்து அந்த ட்ராப் அந்த விஷயங்களுக்கு அவங்க விழுந்துடுறாங்க. உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ஹை ப்ரீஸ்டஸ் நான் சொல்லலை, நீங்கள் டிவைன் ஃபெமினன், மேபி நீங்கள் டெராட்ரிடா கூட இருக்கலாம். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வென் இன் டவுட் யுவர் ஃபர்ஸ்ட் கட் ஃபீலிங் கேன் ஆல்வேஸ் பி ட்ரஸ்டட். உங்களுக்கு எப்பாவது சந்தேகம் வந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தோன்ற விஷயம் உண்மையான விஷயம். ஏன்னா நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸ். அதனால் அதை நம்புங்க. பேஷண்ட் விச் 12 லேர்ன் டு கெட் கம்ஃபர்டபுள் வித் சிட்டிங் ஸ்டில் வென் எவர் நெசசரி. இது வந்து ஹேங்க்மேன் எனர்ஜி. ஸோ கண்டிப்பாக உங்கள் காதல் ஒரு பாஸில் தான் இருக்குது. ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இந்த பாஸ்லேயும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருங்க. ஏன் கம்ஃபர்டபுளாக இருக்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த கனெக்ஷன் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இது எங்கேயும் போகாது. இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெட்டில் தலைகீழாக தொங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான அசௌகரியமும் இல்லை. அங்கங்கே சில விஷயங்கள் சிதறி கிடக்கு. பட் டேக் ரெஸ்ட். அதுக்கப்புறம் உங்களால் இது எல்லாத்தையுமே வந்து மாற்றிட முடியும். ஜேர்னல் பண்ணுங்க. உங்களுக்கு வர எண்ணங்களை அப்சர்வ் பண்ணுங்க. த மூன் இன்ட்யூஷன் உங்களுக்கு இந்த பர்சன் இல்லைனா உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் என்ன சொல்கிறது, மெசேஜஸ் இருக்கும். அதாவது நீங்கள் டெலிபதிக் கம்யூனிகேஷன் இருக்கும். அந்த வார்த்தை தான் தேடிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்களால ஈஸியாக கிரகிச்சிக்க முடியும். அதே மாதிரி தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களால் ஈஸியாக கிரகிச்சிக்க முடியும். மொட்டை மாடி இருந்தது அப்படின்னா நிலா வெளிச்சத்தில் நீங்கள் பண்ணுற ஜேர்னலிங் உங்களுக்கான விடையை கொடுக்கும். சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸஸ் இல்லை அப்படின்னா, நைட் டைம் இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்க பட்சத்தில், இல்லைனா நீங்கள் கொஞ்சம் நேரம் போய் வெளியில் நிலா வெளிச்சத்தில் இருந்துட்டு வந்து நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து உங்களுக்கு சரியான விடைகளை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த காதல் தடைகளை தாண்டி வளரும். ரொம்ப ஸ்ட்ராங்கான காதல். இதில் வந்து நான் வந்து ஒரு ஃபெயிலியரையோ இல்லை வந்து ஒரு சேலஞ்சையோ பார்க்கல. இப்போ நிச்சயமாக சேலஞ்ச் இருக்குது. அது உங்களால் இல்லை, வெளியில் இருக்க சில ஜந்துக்களால் இருக்கலாம், இல்லைனா சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் 2 பேத்துக்குள்ள ரொம்ப அழகான ஒரு புரிதல் இருக்குது. த டெம்பிள் பாத் கண்டிப்பாக அது சேலஞ்சிங் லவ் ஸ்டோரி தான். ஏன்னா நான் புது ஜேர்னி இருக்குது. உங்கள் பர்சன் இப்போ தான் வந்து அலைன் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி ஹை ப்ரீஸ்டஸ். உங்கள் பர்சன் இப்போ தான் வந்து அந்த 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 எனர்ஜிக்கு வந்துட்டுருக்காங்க. கான்ட்ராக்ட் கண்டிப்பாக இந்த காதல் முன்னாடி போகும். அதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. காதல் கல்யாணத்தில் முடியும். த டெம்பிள் பாத், டிவைன் லவ். அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, அமைதியாரு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போயே நீங்கள் இமேஜின் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒன்றா இருக்கீங்க. உங்களுக்கு எந்த தடையும் வந்து உங்களை ஒன்றும் பண்ணாது. அந்த மாதிரி நீங்கள் நினைக்க ஆரம்பித்தாலே போதும், இந்த புது ஜேர்னி உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒரு புது ஆரம்பம்.
நீங்க தான் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. யாரா இருந்தாலும் சரி, ஃபெமினின் எனர்ஜி நீங்க தான் முன்னாடி இந்த ஜர்னிய ஸ்டார்ட் பண்றீங்க. உங்க பெர்சன் உங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. 6 சக்ரா ஆர்க்கேஞ்சல் மெட்டட்ரான் நீங்க ஆல்ரெடி ஹை ப்ரீஸ்டஸ். ஹை ப்ரீஸ்டஸ்னா உங்களுக்கு 7த் சக்ராவும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்க பெர்சன் ஒரு ஸ்டெப் தான் பின்னாடி இருக்காங்க. அதனால நீங்க முன்னாடி போங்க. அவங்க வந்து உங்கள பிடிச்சுப்பாங்க. அதனால நீங்க காத்துட்டு இருக்கணும். இல்ல வந்து இந்த காதல் என்ன ஆகும்? நான் என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத குழப்பிக்கவே வேண்டாம். நீங்க தலைகீழா தான் தொங்கிட்டு இருக்கீங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த காதல் கண்டிப்பா ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஆனா, இது வந்து ஒரு சேலஞ்சே கிடையாது. இது பிரபஞ்சத்தோட பிளான் அப்படின்னு சொல்லலாம். அதனால கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க. இங்க பாட்டம் டெக்ல 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கு. ஸோ காதல் கல்யாணத்துல முடியிறதையும், நீங்க சந்தோஷமா இருக்கிறதையும் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாத கான்ட்ராக்ட். யாரோ ஒருத்தங்க ரொம்ப ஆங்ஷியஸா இருக்காங்க. நீங்க வந்து கண்டிப்பா இந்த காதல்ல முன்னாடி போயிடுவீங்கன்னு ரொம்ப பயப்படுறாங்க. மேபி அந்த பயப்படுறவங்க இப்போ வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடு இருக்கு. அவங்க தான் வந்து உங்க வாழ்க்கையில நடக்கிறத பார்த்து ரொம்ப ஆங்ஷியஸா இருக்காங்க. நீங்க வந்து உங்க காதல் வாழ்க்கையில முன்னாடி போயிடுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியறது. அது எப்படி தடுக்கிறதுன்னு மேபி அவங்க பிளான் பண்ணலாம். அந்த பிளான் பண்றவங்களுக்கு இப்போ பணத்தட்டுப்பாடு இருக்கு. அது வந்து ஒரு அழகான உங்களுக்கு க்ளூ எண்ட். நீங்க சில சில பல விஷயங்கள முடிச்சுட்டீங்க. ஒரு புது ஆரம்பத்த நோக்கி போயிட்டுருக்கீங்க. அதனால தான் இது வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் நான் சொன்ன மாரி தான். ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் கனெக்ஷன் ஃபார் ஷூர். ஆ அதனால தான் நீங்க முன்னாடி போறீங்க. எதையோ ஒரு விஷயத்த நீங்க முடிச்சுட்டீங்க. இது வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், பாஸ்ட் லவ், ரிலேஷன்ஷிப் எதுவா வேணா இருக்கலாம். ஒரு பாஸ்ட் சிச்சுவேஷன், இல்ல ஃபேமிலி உங்கள தடுக்க முயற்சி ஏதோ ஒரு விஷயம் நீங்க முடிச்சுட்டீங்க. நீங்க புது ஆரம்பத்துக்கு தயாரா இருக்கீங்க. அது வந்து மேபி உங்க பெர்சனுக்கு ஆல்ரெடி தெரியும். இன்ட்யூட்டிவா அவங்க வந்து அத பிக் பண்றாங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க நல்லா தெரியும். செலிப்ரேஷன், 3 ஆஃப் கப்ஸ், ஹெரோஃபண்ட், ஸ்ட்ரென்த். ஸோ உங்க காதல் கண்டிப்பா வந்து கல்யாணத்துல முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த 3 ஆஃப் கப்ஸ், இந்த ஹேரோஃபண்ட் எனர்ஜி வந்து ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன். இது வந்து உறுதிப்படுத்துது உங்களோட எனர்ஜிய. நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா போதும். ஸ்ட்ரென்த் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சுவலா. ஏன்னா இங்க ஹேங்க்டு மேன் நீங்க வந்து இன்ட்யூஷன் இருக்கு. ஒரு புது ஆரம்பத்த நீங்களா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எதுக்கும் தயங்குற ஆள் கிடையாது. உங்க பெர்சன் மேபி லியோ சைனா இருக்கலாம். சிம்ம ராசியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கு. அதே சமயம் உங்க பெர்சன் ரொம்ப மொண்டித்தனம்னு சொல்லுவாங்க. இல்லன்னா வந்து யாருக்கும் அடங்காத அந்த ஒரு ம் அ யாருக்கும் அடங்க மாட்டாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்கள வந்து ஈஸியா யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. பட் நீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஜென்டில். அ அவங்களுக்கு தெரியும் நீங்க அவங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. உங்களோட சேர்ந்து வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டமா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த பெர்சன் நீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஜென்டில். ஆனா அடுத்தவங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெய்ட், ரொம்ப ஸ்டபர்ன் எனர்ஜி. அதனால நீங்க அந்த எனர்ஜி யாராவது சொன்னாங்கன்னா குழப்பிக்க வேண்டாம். நீங்க அப்படின்னா அவங்க ஹார்ட் அப்படியே மெல்ட் ஆயிடும் ஐஸ்கிரீம் மாதிரி. சச் அ ஸ்வீட் சோல். உங்களோட காதல் வந்து முன்னாடி போறத யாராலையும் தடுக்க முடியாது. அவங்களோட எண்ணம் வந்து ரொம்ப பியூரா இருக்கு. உங்களோட எண்ணமும் கூட தான். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.